which of the following are APs? இதுல வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது வந்து APயா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். if they form the common difference D, எல்லாத்துக்கும் D வந்து காமனா இருந்துச்சுனா அது AP ன்னு சொல்லுவோம். அப்படி காமனா இருந்தது APயா இருந்தா நம்ம என்ன பண்ணனும்னா write 3 more terms. இதுக்கு அப்புறம் வர 3 more terms வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு APயான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ APயா இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன், இதோட டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னா D A2 minus A1. இது A1, இது A2. A2 ஓட வேல்யூ 4 minus 2 equal to 2. இது D. மறுபடியும் வந்து அடுத்த இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ D equal to A, இது வந்து A3. A3 minus A2. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எது முன்னாடி இருக்கோ இதுல இருந்து இத மைனஸ் பண்ணனும். இதுல இருந்து இத மைனஸ் பண்ணனும். அப்ப A3 ல இருந்து A2 மைனஸ் பண்ணனும். A3 வந்து 8. 8 minus 4. இப்போ 8 minus 4 equal to 4. அப்ப D equal to, அப்ப நமக்கு இங்க வந்து D வந்து காமனா இல்ல. ஓகேவா? அப்ப இது வந்து நமக்கு AP கிடையாது. அப்போ it is not an AP. இப்போ AP இல்லனா நம்ம அடுத்து வந்து இதோட இதுக்கு அப்புறம் வர டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தேவை கிடையாது. நமக்கு செகண்ட் சம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு நமக்கு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இத என்ன பண்ணனும், APன்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். AP இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், நமக்கு D வந்து காமனா இருக்கும். இப்போ D வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், D equal to A2 minus A1. இதுல A2 ஓட வேல்யூ என்னது 5/2 minus 2. A1 ஓட வேல்யூ 2. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இப்போ 5, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4/2 equal to 5 minus 4 1/2. இப்போ நமக்கு D ஒன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து D equal to A3 minus A2. இது வந்து A3, இது வந்து A2. A3 வந்து என்னது 3 minus 5/2. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 minus 5 divided by 2. 6 minus 5 1/2. அப்ப D வந்து நமக்கு என்னவா இருக்கு, இதுல சேமா இருக்கு. ஓகேவா? இங்க D ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு ரெண்டுத்துக்குமே சேமா இருக்கு. இப்போ A2 minus A1 பண்ணதும் அதே மாதிரி A3 minus A2 பண்ணதும் நமக்கு சேமா இருந்தா அப்ப இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், AP ன்னு சொல்லலாம். அப்ப it is an AP. இப்போ AP இருந்தா நம்ம என்ன பண்ணனும், இதுக்கு அப்புறம் வர 3 terms வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இது A1, A2, A3, A4. நம்ம அடுத்த டேர்ம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும், A5. இப்போ A5 ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா இதோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணா போதும். இப்போ A4 ஓட plus D ஆட் பண்ணா போதும். இப்போ A4 நம்ம என்ன இங்க இருக்கு 7/2. D வந்து நம்ம இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் 1/2. இப்போ 2 டினாமினேட்டர்ல ரெண்டுமே சேமா இருந்தா காமனா எடுத்துடலாம். அப்போ 7 plus 1. அப்போ 8/2. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 4. அப்போ A5 ஓட வேல்யூ 4. இதுக்கு அப்புறம் இப்போ A6 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ A6 வந்துட்டு A5 ல இருந்து D ஆட் பண்ணனும். இங்க வந்து A4 ல இருந்து D ஆட் பண்ணுவோம். A6 னா A5 ஓட இதோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணனும். A5 வந்து நமக்கு என்னது 4 plus D வந்து 1/2. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 plus 1 divided by 2 equal to 9/2. இத வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. இப்போ A6 டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் A7. இப்போ A7 ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா A6 ஓட நம்ம எதை ஆட் பண்ணனும், D ஆட் பண்ணனும். A6 வந்து நமக்கு என்னது 9/2. D வந்து 1/2 equal to இப்போ 9 டினாமினேட்டர் சேமா இருக்கு. காமனா 2 எடுத்துட்டோம்னா 9 plus 1. இப்போ 10 divided by 2 கேன்சல் பண்ணோம்னா 5. அப்போ A7 நம்ம அடுத்த டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேர்ம் என்னது நமக்கு A5 equal to 4. A6 equal to 9/2. A7 equal to 5. இதான் நெக்ஸ்ட் அடுத்த 3 டேர்ம்ஸ். தேர்ட் சம்ல அதே மாதிரி நமக்கு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது APன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ AP இருக்குன்னா நமக்கு இதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ D equal to A2 minus A1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ A2ன்றது A1, A2, A3, A4. A2ன்றது -3.2 minus of A1 ஓட வேல்யூ -1.2. இப்போ -3.2 minus minus plus 1.2. மைனஸ் பிளஸ் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணி பிகர் நம்பர்ஸ் வந்து போவோம். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 2 வரும், பிகர் நம்பர் வந்து 3.
3.2 அப்போ -2 அப்போ வந்து d வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ d = a3 - a2. இப்போ a3ன்றது -5.2 மைனஸ் ஆஃப் a2ன்றது இது இங்க வர மைனஸ், ஃபார்முலாலே வர மைனஸ், இங்க வந்து -3.2 -5.2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் 3.2 ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணி பிகர் நம்பர்ஸ் இங்க போடுவோம். இது ரெண்டு மைனஸ் பண்ணா நமக்கு 2 வரும், பிகர் நம்பர் வந்து மைனஸ். அப்போ d = நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு. இந்த a3 - a2வும் a2 - a1ம் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்போ a2 - a1 = a3 - a1 = d. நமக்கு d வந்து காமன் டிஃபரன்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் an AP. இப்போ AP இருந்தா நம்ம என்ன பண்ணோம், அடுத்து இதுக்கு வர அடுத்த 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க வந்து 1 2 3 4 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் A5 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A5 னா A4 ஓட D ஐ ஆட் பண்ணணும். A4 வந்து நமக்கு என்ன A4 வந்து -7.2 plus D வந்து நமக்கு என்னது -2 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்போ -2 மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ். அப்போ 9.2 A5 ஓட டேர்ம் வந்து 9.2. நெக்ஸ்ட் A6 வேணும்னா A5 ஓட D ஆட் பண்ணா போதும். A5 வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 9.2 D வந்து -2 மைனஸ் மைனஸ் பிளஸ் -11.2 A6 A7 = A6 plus D. A6 ஓட வேல்யூ -11.2, D ஓட வேல்யூ -2 மைனஸ் மைனஸ் பிளஸ் -13.2. ஓகேவா? இப்போ A7 அவங்க 3 டேர்ம்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை மொத்தமா லாஸ்டா எழுதிடலாம். இப்போ A5 = -9.2, A6 = -11.2, A7 = -13.2. ஃபோர்த் சம்ல நமக்கு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் ஏபியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஏபியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்து வர 3 more டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல d ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். d = a2 - a1. a2ன்றது நமக்கு என்னது -6, -a1ன்றது -10. இது இந்த ஃபார்முலாலே வர மைனஸ், இது இங்க சம்ல கொடுத்திருக்க மைனஸ். -6 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓ பிளஸ் 10. இப்போ -6 + 10 நமக்கு என்ன வரும், ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ்ல இருந்தா மைனஸ் பண்ணிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடுவோம். இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணா 4. இப்போ நமக்கு d ஓட வேல்யூ 4 கிடைச்சு. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சேமா இருந்தா நம்ம AP ன்னு சொல்றோம். அப்ப d = a3 - a2. இப்போ இது வந்து a3 வந்து -2 மைனஸ் ஆஃப் a2 வந்து -6. இப்போ -2 மைனஸ் மைனஸும் +6. ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ்னா மைனஸ் பண்ணிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடணும். 6 - 2 4, பிகர் நம்பர் வந்து பிளஸ் தான் இருக்கு. அப்போ நமக்கு d வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்போ a2 - a1ம் a3 - a2ம் ஈக்குவலா இருக்கிறதுனால இது என்னது, இட் இஸ் an AP. இப்போ AP இருந்தா நம்ம இதுக்கு அடுத்து வர 3 more டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க வந்து a1 a2 a3 a4 வரைக்கும் இருக்கு. நம்ம அடுத்து A5 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ A5 னா இதோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணா போதும். அப்போ இங்க A4 இருக்கு. A4 plus D. இப்போ A4 ஓட வேல்யூ வந்து 2 plus D வந்து நமக்கு என்னது 4 = 6. இது வந்து A5. நெக்ஸ்ட் A6 ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா A5 ஓட D ஆட் பண்ணனும். A5 வந்து நமக்கு 6 ன்னு இருக்கு. ஓகேவா? A5 ஓட வேல்யூ என்னது 6 plus D ஓட வேல்யூ 4 = 10. அப்போ A6 ஓட வேல்யூ 10. ஓகேவா? நெக்ஸ்ட் A7 னா A6 ஓட நம்ம என்ன ஆட் பண்ணோம், D ஆட் பண்ணோம். இப்போ A6 plus D. A6 ஓட வேல்யூ என்னது 10, D ஓட வேல்யூ 4 = 14. இதுதான் வந்து நமக்கு A7. அவங்க 3 டேர்ம்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. அது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இப்போ A5 = 6, A6 = 10, A7 = 14. சரி, 5th சம்ல நமக்கு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத நம்ம ஏபியான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏபியா இருக்கும்னா d வந்து காமனா இருக்கும். ஓகேவா? இப்போ d = a2 - a1. ஃபர்ஸ்ட் a2ன்றது நமக்கு என்னது, a1 a2 a3 a4. a2ன்றது 3 +
ரூட் டூ மைனஸ் a1ன்றது 3. இப்போ இந்த ப்ளஸ் 3 மைனஸ் 3 வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா நமக்கு வெறும் ரூட் டூ இருக்குது. இப்போ டி வந்து ரூட் டூ. இப்போ அதே மாதிரி இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ டி ஈக்குவல் டு a3 மைனஸ் a2. இப்போ a3 வந்து நமக்கு என்னது 3 ப்ளஸ் 2 ரூட் டூ. இங்கே மைனஸ் ஆஃப் எப்போவே வந்துட்டு இங்கே ப்ளஸில் நமக்கு நடுவில் 2 நம்பர்ஸ் தந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை ப்ராக்கெட் போட்டு போடணும். 3 ப்ளஸ் ரூட் டூ. ஓகேவா? ஏன்னா அந்த மைனஸ் வந்து இதுக்கும் வரும், இங்கே உள்ள இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் காமனாக இருக்க மைனஸ் தான் இது. ஓகேவா? இப்போ 3 ப்ளஸ் 2 ரூட் டூ மைனஸ் 3 மைனஸ் ரூட் டூ. இப்போ 3 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ இருக்குது, இங்கே 1 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ இருக்குது. அப்போ 2லேருந்து 1 ரூட் டூ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வெறும் 1 ரூட் டூ இருக்கும். 1ன்றதை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அப்போ டி வந்து நமக்கு சேமாக இருக்குது. இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்குது. அப்போ நமக்கு டி சேமாக இருக்கனால இது வந்து ஏபின்னு சொல்லலாம். இப்போ டி வந்து சேமாக இருக்கனால டி ஈக்குவல் டு a2 மைனஸ் a1ம் அதே மாதிரி a3 மைனஸ் a2வும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கனால நமக்கு இட் இஸ் அண்ட் ஏபி. இப்போ ஏபியாக இருந்தால் நம்ம அடுத்த 3 more டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே a1 a2 a3 a4. இப்போ a4 கொடுத்துட்டாங்க, நம்ம a5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a5 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இங்கே a4லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? d ஆட் பண்ணணும். இப்போ a4 ப்ளஸ் d. a4ஓட வேல்யூ நமக்கு என்னது 3 ப்ளஸ் 3 ரூட் டூ. டியோட வேல்யூ ரூட் டூ. ஓகேவா? இப்போ 3 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 3 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ இருக்குது, இங்கே 1 டைம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ. ஓகேவா? இப்போ வந்து a5. நெக்ஸ்ட் a6 ஈக்குவல் டு a5 ப்ளஸ் d. இப்போ இந்த a5லேருந்து d ஆட் பண்ணால் நமக்கு அடுத்து வந்தால் a6 வந்துடும். a5ஓட வேல்யூ 3 ப்ளஸ் 4 ரூட் டூ. d வந்து ரூட் டூ. ஓகேவா? இப்போ 3 அப்படியே இருக்கு. இங்கே 4 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ இருக்கு, இங்கே 1 டைம் ஆஃப் ரூட் டூ. அப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ. இது வந்து a6. இப்போ a7 a6ஓட d ஆட் பண்ணால் வந்துடும். இப்போ 3 ப்ளஸ் 5 ரூட் டூ. சரி, a6 ப்ளஸ் d. a6 வந்து 3 ப்ளஸ் 5 ரூட் டூ ப்ளஸ் d வந்து ரூட் டூ. ஓகேவா? இப்போ 3 இது 5 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ, இங்கே 1 டைம்ஸ் ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் 6 ரூட் டூ. இது வந்து a7. நம்ம 3 டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது லாஸ்ட்டாக மொத்தமாக எழுதிடலாம். இப்போ a5 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 ரூட் டூ. a6 ஈக்குவல் டு a6 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இங்கே 3 ப்ளஸ் 5 ரூட் டூ. a7 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 6 ரூட் டூ.